பார்வதி விஜயா கிட்ட என்னாச்சு விஜயா, எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது தான் பார்வதி கிட்ட விஷயத்தையே சொல்கிறாங்க. அப்போ தான் பார்வதி கேட்டுட்டு, அப்படியா, அப்படியெல்லாம் ரோகிணி பண்ண மாட்டாளே, அவ உன் பையன் கிடைக்கலன்னு வேணும்னா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம் விஜயா. ஆனால் ரோகிணி ரொம்ப நல்ல பொண்ணு, மனோஜுக்காக போராடினவளை இப்படி சந்தேகப்படக்கூடாது விஜயா அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் விஜயா இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை, ஏன் புள்ள சொல்லிட்டான், அவன் அந்த குழந்தைக்கு அப்பன் நான் இல்லைன்னு சொல்லிட்டான், இதுக்கு மேலேயும் அவளை என்னைய நம்ப சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீ நம்புறையான்னு சொல்லி பார்வதி கேட்ட உடனே, ஆமாம் பார்வதி, ஏன் புள்ள சொல்கிறத நான் நம்ப மாட்டேனா, இங்கே பாரு, அவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை பார்த்தவளேவோ அவ சொல்கிறத நீங்கள் எல்லாரும் நம்புறீங்க, நான் பெத்த பையன் மனோஜ் ஏன் புள்ள, அவன் சொல்கிறத நான் எப்படி நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி இருந்துக்கிட்டு, சரி விஜயா, நீ இவ்வளோ தூரம் சொல்லும்போது நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன், இல்லைன்னா ரோகிணி கிட்ட நான் பேசிட்டு உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நான் தான் பேசினா பொறுமையாகவே இருக்க மாட்டேன், பிரச்சனையை இழுத்து விட்டுருவேன், அதனால் நீ பேசுனா சரியாக தான் வரும் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பேச சொல்கிறாங்க. பார்வதியும் சரி விஜயான்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணியை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, எங்கம்மா இருக்க, நான் உன்னை பார்க்க வரலான் இருக்கிறேன், வரலாமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி இருந்துக்கிட்டு, ஆண்டி என்ன வார்த்தை கேட்குறீங்க, என்னை பார்க்க வர்றதுக்கெல்லாம் கேட்கணுமா நீங்கள், தாராளமாக வாங்க ஆண்டி, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ரோகிணி, நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் ரோகிணியை பார்க்க கிளம்பி போகிறாங்க. ரோகிணியோட வீட்டுக்கு வந்த உடனே பார்வதி கதவை தட்டுறாங்க. ரோகிணி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனேவும் ரோகிணியோட அம்மா வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனேவும் ரோகிணி பார்த்துட்டு, ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம், ஏதோ என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேவும், ஆமாம்மா கேள்விப்பட்டேன், அது மூலமாக தான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு கேட்ட உடனே, என்ன ஆண்டி உண்மையானு கேட்குறீங்க, எனக்கு உண்மையாலுமே ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்ன உடனே, நான் எதை பற்றி கேட்குறேன்னு புரியலையாம்மா, அதாம்மா மனோஜ் விஷயமா உன் விஷயமா தான் உனக்கு இப்போது, ஆமாம் ஆண்டி நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேனா இல்லையான்னு தானே கேட்குறீங்க, நான் இதில் பொய் சொன்னேன்னு சொல்லி ஆண்டி உங்ககிட்ட சொன்னாங்களா, இல்லை ஆண்டி, அவங்களும் இல்லை அந்த விஷயத்த நீங்களே நினச்சிருந்தா கூட சத்தியமாக நான் போய் சொல்லலை ஆண்டி, எனக்கு சாதாரணமாக அங்கே போய் மயக்க வரும், எனக்கு வயிற்றில் குழந்தை இருக்குங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல ஆண்டி, மனோஜுக்கு டைவர்ஸ் கொடுத்துடலாம், என் கூட வாழ பிடிக்கலைன்னு சொல்கிற மனோஜை நான் எப்படி இவ்வளோ தூரம் போராடி ஏற்றுக்கிறதுக்கு பதிலாக நான் என் பையனோடையும் அம்மாவோடையும் போய் செட்டில் ஆகிடலான்னு தான் அந்த 5 லட்சம் பணத்தையே கேட்டேன். அவங்க எல்லாரும் நான் மனசை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் போய் டைவர்ஸ் கொடுக்க போனேன். ஆனால் போன இடத்துல அந்த கடவுளாக பார்த்து மனோஜுக்கும் எனக்கும் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போடுவார்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலான்ட்டே அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. அப்போது நீ சொன்ன மாதிரி நான் கேட்குறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதம்மா, அது உன் மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருந்தால் கூட என்னை மன்னிச்சிடுமா, நான் கேட்கக்கூடிய கேள்வி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் சொல்கிறாங்க. உடனேவும் ரோகிணி பயப்படுறாங்க, அப்படி என்ன கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் பார்வதி, இல்லைம்மா நீ கன்சீவாக இருக்கிறன்னு சொன்ன இல்லை, அதுக்கு அப்பா, அந்த குழந்தைக்கு அப்பா யாருமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆண்டி பேசிகிட்டு இருக்கிறீங்க, மனோஜ் இருக்கும்போது சி என்னால் இன்னொருத்தரை நான் எப்படி ஆண்டி யோசிப்பேன், என்ன ஆண்டி பேசுகிறீங்க, மனோஜுக்காக தானே ஆண்டி நான் இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கே தெரியும்ல நான் எவ்வளோ போராடுறேன்னு, நான் இன்னொருத்தரை விரும்புகிறேன் அப்படின்னா மனோஜை நான் எப்பயோ டைவர்ஸ் கொடுத்து வேண்டான்னு ஒதுக்கீடு பண்ணலான்ட்டே, அவ்வளோ ஏன் இப்போ நான் டைவர்ஸ் கொடுக்க போகும்போது கூட
ஏன் குழந்தை வயித்துல இருக்குது, மனோஜுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தெரிய வந்துருந்துச்சுன்னா நான் மனோஜுக்கு டைவர்ஸ் உடனே இல்லை ஆண்டி நான் கொடுத்துருப்பேன். இந்த குழந்தைக்கு அப்பாவே மனோஜ் தான் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இதை நானா கேட்கல, என்னை தப்பாக எடுத்துக்காதம்மா. நான் எவ்வளவோ தூரம் விஜயா கிட்ட பேசினேன், ஆனால் அவதாம்மா இதெல்லாம் கேட்கல. அது மனோஜேவும் இந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லை அப்படின்ட்டு வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கிறான். அதனால தான் விஜயாவும் நம்ம பையன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு மனோஜ் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக சொல்லிக்கிட்டு இருந்தா. நானும் அப்பவும் சொன்னேன் மனோஜ் சொல்கிறத நம்பாதேன்னு. ஆனால் அவ ஏற்கனவேவும் பாசம் மனோஜ் மேலே தான் அதிகமாக வச்சவளாச்சே, அதனால் உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா. அதாம்மா நான் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். நீ இப்படின்னு சொல்கிற, ஆனால் அங்கே அவ தான் புள்ள தான் உண்மையை பேசுகிறான்னு சொல்லி நம்ப மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் வரேன், உன் மேலே நான் நம்பிக்கை இல்லாமலாம் கேட்கல, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, கேட்க வேண்டிய சூழ்நிலைமா, என்னை மன்னிச்சிடுமா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. இல்லை ஆண்டி ஏதாவது சாப்பிட்டு போங்கன்னு சொன்னோன்னே, இல்லைம்மா பரவாயில்ல நான் கிளம்புறேன், விஜயா இன்னும் அதே நினப்பில் தான் இருப்பா, அவகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி ஃபோன் பண்ணி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, நான் ரோகிணி கிட்ட பேசிட்டேன், நீ இப்போ என் வீட்டுக்கு வா, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு சரி வை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பார்வதி வீட்டுக்கு வராங்க. பார்வதி வீட்டுக்கு வந்த உடனே, பார்வதி வா விஜயா உட்காரு, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, அந்த பார்லர்காரியை பற்றி தானே பேசணும், சொல்லு, அதுக்காக தான் நானே வந்திருக்கேன். என்ன சொன்னாவ, டைவர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னாலா, இந்த குழந்தைக்கு அப்பா மனோஜ் இல்லைன்னு தானே சொன்னா? எனக்கு தெரியும் பார்வதி, அப்பவே தெரியும், அவ ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறாங்க. போது நிறுத்து விஜயா, எதுவாக இருந்தாலும் இப்படி மட்டும் தப்பு கணக்கு போடாத, அந்த புள்ள பாவம், ரோகிணிய இவ்வளோலாம் நீ பழிக்காத, அவ ரொம்ப பாவம், ஒரு பையனையும் அம்மாவையும் வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறவ அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. என்ன பார்வதி, சப்போர்ட்டு எனக்கு பண்ணுவேன்னு பார்த்தா அவளுக்கு பண்ணிட்டுருக்க? ஓ அதானே பார்த்தேன், நீ கூட்டிகிட்டு வந்தவளாச்சே, அப்போ அவள் ஒன்றை மாதிரி தானே இருப்பா, அதானே பார்த்தேன் எங்கே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நீ எப்படி இருக்கிறியோ அது மாதிரி தானே அவளும் அப்படி இருப்பா, ஏன்னா நீ கூட்டிகிட்டு வந்தவ தானே, நீ தானே எனக்கேவும் அறிமுகப்படுத்தின அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சொன்ன, நான் எப்படி இருக்கேன் விஜயா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு, நான் ஒன்றும் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லலையே, உன் புருஷனையும் துரத்தி விட்டுட்ட, உன் பிள்ளையையும் துரத்தி விட்டுட்ட, அதான் உன் பிள்ளைய தான், அப்புறம் நீ இப்போ சந்தோஷமா இருக்கிற இல்ல, அதான் அந்த சிவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக ஊரை சுற்றுற, சிவன் கூடயே வீட்டில் எந்நேரமும் இருக்கிற, முன்னாடிலாம் என்னைய தான் கூப்பிடுவ பேச்சு துணைக்கி, ஆனால் இப்போ சிவன் இருந்தா போதும் அவ்வளோதானே பார்வதி, அப்போ நீ கூட்டிட்டு வந்தவளோட கேரக்டர் மட்டும் எப்படி இருக்கும்னு நினைக்கிற, அதனால தான் அவளுக்கு நீ ஃபுல் சப்போர்ட் பண்ணுற, ஏன் பிள்ளைய நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே விஜயாவை ஓங்கி ஒரு அரை கன்னத்தில் பலார்னு விடுறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் இந்த ஊரில் எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தமேவும் உங்கள் குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி தான் நான் உன்கிட்ட பேசினேன், பழகினேன், எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஆனால் நீ தான் சுயநலமாக யோசிச்சுட்ட, உன்கிட்ட இனிமே பேசி பிரயோஜனமே இல்லை, உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறத நினச்சா எனக்கு அருவருப்பாக இருக்கு, சிவனையும் என்னையும் பார்த்து கொச்சப்படுத்தி பேசிட்ட, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தா எப்போவோ பண்ணியிருந்திருப்போமே, உண்மையாலுமேவும் சிவன் எனக்கு ஒரு நல்ல நண்பன், நானும் அவருக்கு நண்பன், இந்த 2 பேரும் நண்பர்களாக தான் பழகிட்டு இருக்கோமே தவிர நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு கெட்ட எண்ணமும் எங்கள் மனசுக்குள்ளே கிடையாது. கூட இருக்கிற ஃப்ரெண்டு நீயே இப்படி பேசும்போது சே, வேற யாருக்கிட்ட நான் போய் சொல்ல முடியும், உன்கிட்ட தான் எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். இங்கே பாரு விஜயா, நான் உன்கிட்ட சொல்ல வந்ததே வேற, அந்த பொண்ணு ரோகிணி எந்த தப்பும் பண்ணலை, அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு அப்பாவேவும் உன் புள்ள மனோஜ் தான்னு தெளிவாக சொல்லிட்டா. அது மட்டும் இல்லை, அவ இன்னும் விஷயத்த சொன்னா,
5,00,000 உன் புள்ள கொண்டு போய் ரோகிணி கிட்ட கொடுத்துருக்கான். இந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி நீ வராத அப்படின்னு சொல்லியிருக்கான். குழந்தைக்கு அப்பான்னு நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்ட்டு குழந்தைக்கு அப்பா நான் தான் அப்படிங்கிறத நீ மறைச்சிக்கோன்னு சொல்லி அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கான் உன் புள்ள. இங்கே பாரு, இப்போ சொல்கிறேன், ரோகிணி ரொம்ப நல்ல பொண்ணு. அதுவும் இல்லாமல் என்னையவே உன்னால் புரிஞ்சுக்க முடியல, நீ எப்படி போய் ரோகிணியை புரிஞ்சுக்க போற? தயவு செஞ்சு விஜயா, இனிமே என் வீட்டு பக்கம் வந்துடாத. நான் உன்னை இனிமே கூப்பிடவும் மாட்டேன். எவ்வளோ கேவலமான உன் கூட நான் ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறேன். அதை நினச்சா அருவருப்பாக இருக்குது விஜயா. இதுக்கு மேலே வீட்டு பக்கம் வராத. நீ ஒரு ஆள் மட்டும்தான் என் மனசை ரொம்பவே நோகடிக்கிற. வேணா விஜயா, நீ இனிமே வராத. உனக்கு தேவையானதை நான் உனக்கு கேட்டு சொல்லிட்டேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் போ விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி, நான் ஏதோ தெரியாமல் வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. வாயை மூடு விஜயா, உனக்கு எல்லா விஷயமே வாய் தவறி தான் வரும். இன்னொருத்தவங்க மனசை நோகடிக்கிறதுக்கு உனக்கு என்ன சொல்லியா தரணும்? நீ தான் எல்லாரோட மனசையும் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறையே. அதனால் உனக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம்தான். நான் சொன்ன மாதிரி நீ இனிமேல் இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே பார்வதி சொன்னதை கேட்டு விஜயா, நம்ம ஃப்ரெண்டை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டமேன்னு மனசொடைஞ்சு போய் வராங்க.